தைவானை தாக்கினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். சீனா வரம்பு மீறினால் என்ன நடக்கும் என்பது அந்நாட்டுக்கு தெளிவாக தெரியும் எனவும் ட்ரம்ப் சூசகமாக கூறியுள்ளார். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களுக்காக சென்னை சென்ட்ரல் எழும்பூரிலிருந்து கேரள மாநிலம் கொல்லத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. 5 வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் நாளை முன்பதிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 10 மாவட்டங்களில் உள்ள 82 சாலைகளையும் புதுப்பிக்க 377 கோடியே 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளதாக நிதியமைச்சர் KN பாலகோபால் தெரிவித்திருக்கிறார். சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெறும் நிலையில் பக்தர்கள் சுமூகமாக பயணம் செய்வதற்கு வசதியாக சாலைகள் புதுப்பிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கடந்த 11 மாதங்களில் டெங்கு காய்ச்சலால் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.